இந்தியா முழுக்க ஆர்எஸ்எஸ் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு சாதியாக சென்று அங்கே இருக்கக்கூடிய சாதி சங்கங்களை ஊக்குவித்து, இந்த சாதி சங்கங்களுக்கு பொருளாதார ரீதியாக உதவிகளை செய்து, ஒவ்வொரு சாதிக்குமான கோயில்களை இலவசமாக கட்டி கொடுத்து, மேலும் அந்த சாதி சங்கங்களுக்கு உங்களுக்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது, உங்களுக்கென்று ஒரு மன்னர் இருக்கிறார், நீங்கள் மன்னர் பரம்பரையை சார்ந்தவர்கள், நீங்கள் ஆண்ட பரம்பரையை சார்ந்தவர்கள் என்கிற இந்த ஒரு போலியான ஒரு பெருமையை ஊட்டுகிறார்கள். மேலும் ஒவ்வொரு சாதிகளுக்கிடையே மோதலை உண்டாக்கக்கூடிய வகையில் ஒரு வெறுப்பு அரசியலை, வெறுப்பு பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள். இதன் மூலமாக தொடர்ச்சியாக பல்வேறு சாதிய ரீதியான தாக்குதல்களும் கலவரங்களும் படுகொலைகளும் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. தமிழகத்திலும் அந்த வேலையை செய்து வருகிறார்கள். தென் மாவட்டங்களில் குறிவைத்து அவர்கள் வேலை செய்கிறார்கள். தென் மாவட்டங்களில் குறிப்பாக எம்பிசி மற்றும் ஓபிசி மக்களிடையே மற்றும் எஸ்சி மக்களிடையே கூட அவர்கள் ஊடுருவி சாதி பெருமையை தூண்டிவிட்டு அவர்களுக்கிடையே சண்டையை மூட்டிவிடுகிறார்கள். அதனால்தான் சமீப காலமாக எஸ்சி சமூகங்களுக்கிடையே கூட காதலித்தால் ஆணவ படுகொலையானது நடைபெறுகிறது. முன்பெல்லாம் ஓபிசி மக்கள் எஸ்சி மக்கள் இடையே காதல் ஏற்பட்டு திருமணம் செய்து கொண்டால் ஆணவ படுகொலை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். தற்பொழுது தென் மாவட்டங்களிலும் கூட குறிப்பாக எஸ்சி சமூகங்களுக்கிடையே ஆணவ படுகொலையானது நடைபெறுகிறது. எனவே இதனை உடனடியாக நாம் தடுத்து நிறுத்திட வேண்டும். அதற்கு சாதி சங்கங்களை குறிப்பாக தடை செய்ய வேண்டும். சாதி சங்கங்கள் தான் சாதியையும் இந்த ஆணவ படுகொலை நடைபெறுவதற்கான ஒரு காரணமாகவும் இருக்கிறது. ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ மாற்று சமூகத்தினரை காதலித்தால் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைக்கு வந்தால் கூட இந்த சாதி சங்கங்கள், சாதிவரி கும்பல்கள் அந்த குடும்பத்திலே போய் புகுந்து கட்ட பஞ்சாயத்து என்கிற பெயரில் அவருடைய பெற்றோர்களை நயவஞ்சமாக நம் சமூகத்திற்கு இது இழுக்கு, நம் சாதிக்கே இது பங்கம், நம்முடைய கௌரவம் என்னாகிறது, உன் பொண்ணு இப்படி போயிட்டானா ஊரில் இருக்கிற எல்லா பொண்ணும் அப்படி தான் போவோம் அப்படிங்கிற ஒரு ஒரு போலியான கௌரவத்தை, ஒரு போலியான ஒரு பிம்பத்தை அவங்க பெற்றோரிடத்திலே உண்டாக்குற பொழுது அந்த பெற்றோர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் அவர்கள் தன்னுடைய பெண்ணை கொலை செய்வதும், தூக்கு போட்டு அந்த பெண்ணை கொல்வதும், விஷத்தை கொடுத்து கொள்வதும், வெட்டி கொள்வதுமான நிகழ்வுகளை தொடர்ச்சியாக பார்க்கிறோம். எனவே இந்த சாதி சங்கங்கள் எப்பொழுதுமே தமிழ் சமூகத்தில் தமிழர்களாய் ஒன்றிணைய விடாமல் தடுக்கும். ஏன் மனிதர்களாக கூட சக மனிதர்களை பார்க்கக்கூடிய அந்த ஒரு மனிதநேயத்தை கூட கொன்று குவித்துவிடும். எனவே இந்த சாதி சங்கங்களை தடை செய்ய வேண்டும், இந்திய அளவில் தடை செய்ய வேண்டும். அது மிக முக்கியமான கோரிக்கை.